ஹாய் ஆல், நான் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் கெட்டிலோட ரிவ்யூ தாங்க இது. நான் ஐபெல்லோட 1500 வாட்ஸ் 1.7 லிட்டர் எலக்ட்ரிக் கிளாஸ் கெட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். இது வந்து டெம்பர்ட் கிளாஸால் செய்யப்பட்டிருக்கு. லிட்டோட உள்பக்கமும் பாட்டமும் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து இந்த ரவுண்ட் பட்டன் வந்து லைட்டிங் இண்டிகேட் பண்ணும். இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். இது மோஸ்ட் ஆஃப் த கெட்டில்ஸ் மாதிரி இதுலேயும் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஆஃப் இருக்குங்க. நல்லா பாயில் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். மற்ற கெட்டில்ஸ்லலாம் லைட்டாக பாயில் ஆனதுமே ஆஃப் ஆகிடுங்க. இதில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். இதில் மினிமம் மேக்ஸிமம் லெவல்ஸ் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ மினிமம் லெவல் நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு. இதில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சரே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகிறது தான். இது 1500 வாட்ஸுன்றதால ரொம்ப சீக்கிரமாகவே சூடாயிடுதுங்க. தண்ணி நல்லா கொதி நிலையில் இருக்கும் போது அந்த கிளாஸை தொடாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராடாக இருக்குது பாருங்கள் ஹேண்டில். அதே மாதிரி கிளாஸை விட்டு தள்ளியும் இருக்குது. ஸோ தட் நம்ம அது ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது சேஃபாகவும் இருக்குங்க, ஈஸியாகவும் இருக்குது. தண்ணி ஊற்றும் போதும் எந்த ஸ்பில்லேஜும் இல்லாமல் ஊற்ற முடியுது. பேஸ் யூனிட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கார்டை வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் எல்லாம் யூஸ் ஆகும். நான் 3 months யூஸ் பண்ணிட்டு தாங்க இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இது கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே தண்ணி உடனே தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறதை விட இந்த மாதிரி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும் போது அந்த டேஸ்ட்டும் மாறாமல் இருக்குது. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இது வந்து நம்ம வாரண்ட்டி 2 years இருக்குது. வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.